சார் இந்த படத்துல உங்களுக்கு ஏதாவது மாஸ் ஃபைட் சீன்ஸ் அந்த மாரி இருக்கா? டான்ஸ் அந்த மாரி இருக்கா? அந்த மாரிலாம் இல்ல, எதுவும் இருக்கா? இல்ல, இல்ல. ஃபைட்டு ஒண்ணு இருக்கு. ம். ஆக்ஷன் வந்து அது லைவா இருக்கும். ஃபைட்டா இருக்காது. உண்மையிலேயே ஒரு உண்மையாலே ஒரு ஒரு சண்டை ஒரு ஒரு நடந்தா சண்டை நடந்தா என்ன இருக்குமோ, அது இருக்கும். அடி வாங்கிக்கிறதும் உண்டு. இல்ல அதான் உண்மையான சண்டை என்ன இருக்கோ அது இருக்கும். உண்மையான சண்டையில ஒருத்தன் மட்டும் அடிக்க மாட்டான். ஆமா. இவனும் உண்மதான் வாங்குவான், சார். அவனும் வாங்குவான். அதான் இருக்கும் உண்மை. அந்த மாரி ஒண்ணு இருக்கும். சரி, சரி, சரி. இதுவரைக்கும் நீங்க நடிச்ச மத்த படங்களுக்கும், இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? இல்ல மித்த படத்துக்குன்னா, அது வேற டைட்டில், இது வேற டைட்டில். வேற டைரக்டர், இது வேற வேற டைரக்டர். டைரக்டர். இது வித்தியாசம். ஏன்னா, கதை அது வேற, இது வேற. இவ்வளோ வித்தியாசம் இருக்கு. மித்தபடி என்னன்னா, உணர்வுகள் வந்து இது வேற உணர்வு, அது வேற. நீங்க பிரிச்சா சொன்னா வேற 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 சம்பவம், வேற உணர்வு, வேற எல்லாமே வேற வேறையா இருக்கு. அதனால கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் வேறுதல் இல்லாம இருந்தா நான் கண்டிப்பா அத நடிக்க மாட்டேனே. வேற படத்தோடைய தொடர்பு எது இருந்தாலும் நடிக்க மாட்டோம். அது எதுவுமே கிடையாது. சரி சார். மக்கள் வந்து இந்த படத்த எந்த விஷயத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து வரலாம்? ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எதிர்பார்த்து வரலாமா? ஸ்கேம் அந்த அத பத்தி ஒரு விழிப்புணர்வுன்னு அதில எதிர்பார்த்து வரலாமா? இல்ல ஒரு காமெடி ஜானர் எல்லாமே இருக்குமா? இல்ல இல்ல இது எப்படி? அதான் இதுல ஹியூமர் இருக்கு. ஒரு அதே நேரம் வந்து ஒரு ரொமான்ஸா வந்து பெருசா இருக்காது. அதே நேரம் வந்து எமோஷனல் இருக்கு. சந்தோஷம் இருக்கு. இது எல்லாமே இருக்கு இதுல. அப்புறம் இது எதுக்கு எதிர்பார்த்து வரோம்னா, கண்டிப்பா ஒரு நல்ல சினிமா. நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. இதுலேருந்து நான் ஏமாறாம இருக்கிறதுக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ம். என்ன ஆச்சு? இந்த மாரி சம்பவமா? அப்படி அப்போ இது மாரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல. நீங்க ஒரு நல்ல கதைய பார்க்குறீங்கல்ல, சினிமா எதுக்கு பார்க்குறோம்? என்டர்டெயின்மென்ட். இது வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணும் உங்களுக்கு. அது சோகமா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க சோக கதை கேட்கறது இல்லையா என்ன? என்னாச்சுப்பா? என் அப்படின்னா, அப்படியா? வாழ்க்கையே அப்படின்னா சோக கதை தான். சோக கதைக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. அது மாரி இது ஒரு எமோஷனலா ஒரு கன்னியப்பன் ஃபேமிலி ஒரு ட்ராமா ஒரு 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 வாழ்க்கைய நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்கள வந்து ஹேப்பியா தான் அனுப்பும். திருப்தியா தான் அனுப்பும். உங்கள வந்து ஏமாற்றமா உங்களுக்கு அனுப்பாது. ஒரு நல்ல சினிமா பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.